வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் இந்த வாரம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் முழுக்க என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை. கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கேலை குறைச்சிருக்கோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர ட்ரேடராக இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சில்வர் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின வாரம் ஒரு நல்ல கன்சாலிடேஷன் கொடுத்தனால ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம எதிர்பார்த்தோம். தொடர்ந்து ஜூலை 6ஆம் தேதி மார்க்கெட் 36,320 ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி மறுபடியும் சில்வர் மார்க்கெட் ட்ராப் ஆகி அது ஒரு பாட்டம் சப்போர்ட்டான 35,760 உடைச்ச உடனே ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்து 34,000 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு யூ-டர்ன் போடுற மாதிரி மார்க்கெட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகி திருப்பி எங்கேருந்து சரிவை சந்திச்சதோ அதே இடம் வரைக்கும் போயிருக்கு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பார்த்திங்கன்னா முழுக்க இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட். இங்கேருந்து ஓப்பன் ஆகி ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்து இறுதியாக நம்மளுடைய 35,620 அப்படின்ற முக்கியமான ரெசிஸ்டன்ஸையும் உடைச்சி அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் சில்வர் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கிற முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். 2 பாதியாக சில்வர் மார்க்கெட் பிரிஞ்சிருக்கு. ஒன்று 35,760 நல்ல பிரேக் டவுன் ஆன சில்வர் மார்க்கெட் இப்போ அதே இடத்துல நின்றுட்டுருக்கு. 2 விஷயம் நடக்கணும். இப்போ இதே 35,760 ரெசிஸ்டன்ஸாக இருந்து சில்வர் மார்க்கெட்டுடைய டவுன் ட்ரெண்டை தொடர வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 35,420 ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தற்காலிகமான பையிங்க்கு சில்வர் போகணும். இந்த 2 விஷயம் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம இதுக்கு நடுவில் தான் இப்போ ட்ரேடிங்கில் மாட்டிகிட்ருக்குறோம். கொஞ்சம் ட்ரிக்கியான இடம். க்ரூடு போன்ற வேறு கமோடிட்டிஸ் மாதிரி சில்வர் கிடையாது. நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் ரிஸ்க் எடுத்து பார்க்குற மாதிரி. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சில்வர் மார்க்கெட்டுக்கு டைம் கொடுப்போம். திங்கக்கிழமை மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் ப்ரைஸ் ஆக்ஷனை வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. கொஞ்சம் சில்வர் மார்க்கெட்டில் 2 விதமான வாய்ப்பையும் நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. ஒன்று 35,760 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சில்வர் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறணும். இல்லைன்னா அது பையிங்க்கு 35,420 சப்போர்ட்டுக்கு எடுத்து மார்க்கெட் பையிங்க்கு போகணும். இது நடுவில் இருக்கிற ரேஞ்ச் மிக பெருசு. பார்க்க சின்னதாக இருந்தாலும் இதுக்கு நடுவில் ட்ரேடிங் ஜோன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.